Assalamu alaikum and hi everyone. I'm Zulfia from Zulfia's Recipes. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? We all are doing good. நம்ம வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே வந்து ரொம்பவே வந்து பிஸியாக தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு ஃபேமிலிக்காகவோ இல்லை நம்மளோட பர்சனல் நீட்காகவோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு. ஸோ இந்த வீக்கெண்ட் வந்து நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஜொஹானா வந்து கண்டிப்பாக நம்ம வந்து வெளியே கூட்டு போகணும் அப்படின்னு நான் வந்து சரியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. ஃபுல் டைம் மிட் நைட் ஆகட்டும் சரி, ஏர்லி மார்னிங் ஆகட்டும் சரி, எல்லா டைமும் வந்து நான் இதிலே தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அண்ட் மோரோவர் வந்து ஜொஹான் வந்து ஸ்கூல் போகிற டைம் மட்டும்தான் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அந்த டைமும் நான் வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன். அவன் வந்து ரீசெண்டாக வந்து அவங்க பாப்பா கிட்ட ஃபோனில் பேசும்போது சொல்லிட்டு இருந்தான், மாமா வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, நான் தனியாக தான் விளையாடுவேன் அப்படிங்கிறது கரெக்டாக வந்து வத்தி வச்சுட்டான். அதனால நான் நினச்சிருந்தேன், சரியோ நம்ம பையன் ரொம்ப மிஸ் பண்ணுறான் நம்மளோட ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறதுனால வந்துட்டு நான் கிச்சனில் பிஸியாக இருக்கும் போதுமே வந்து அவன் தனியாக விளையாடிட்டு இருப்பான். அந்த மாதிரியே தான் வந்து ஒரு பிள்ளை கிச்சனில் சைடில் சும்மா என் கூடயே நின்றுட்டு இருப்பான். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு பாஸ் எடுத்துகிட்டு இந்த வீக் ஃபுல்லாக வந்து நான் எந்த ஆர்டர்ஸுமே எடுக்கல. ஸோ ஃபேமிலிக்காக நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து மைண்டில் இருந்துச்சு. அண்ட் மோரோவர் வந்து அவன்கிட்ட வந்து டாய்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருந்தான். ஜொஹான் பொறுத்த வரைக்கும் அவனுக்கு வாரம் இல்லை தினமே வந்து அவனுக்கு டாய் வந்து நியூ டாய் வேணும். பட் தினம் வாங்குறதில்ல. பட் அவனோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து அப்படி இருக்கும். அதுவும் வந்து நான் வந்து எக்ஸ்பென்சிவாக அவனுக்கு டாய்ஸ் வந்து வாங்க மாட்டேன். இப்போ என் ஹஸ்பண்டோ இல்லை என்னோட பிரதர்ல அந்த மாதிரி அதாவது கிஃப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் எக்ஸ்பென்சிவாக தான் வாங்குவோம். பட் நான் அவனுக்கு பர்சனலாக வாங்கும்போது இருக்கிறதுலே சீப்பஸ்ட்டாக ஒரு 150-200 அந்த ரேஞ்சில் என்ன கிடைக்கும் அப்படிங்கிற மட்டும் தான் வாங்குவேன். ஏன்னா எது வாங்கினாலுமே வந்து ஒரு 1 or 2 days வச்சு விளையாடுவான். மற்றபடி அதை வச்சு வந்து விளையாட மாட்டான். அதனால நான் வந்து சரவணா ஸ்டோர்ஸ் தான் வந்து கூட்டிகிட்டு போவேன். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப சீப்பாக டாய்ஸ் கிடைக்கும். அதனால நான் அங்கே வந்து கூட்டிகிட்டு போயிடுவேன். ஸோ இன்றைக்கி வந்து கூட்டிட்டு போகணும் பிளான் இருந்துச்சு. வீட்டில் இருந்த அந்த சுண்டக்காய் வச்சுட்டு லஞ்ச் வந்து இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ சுண்டக்காய் வந்து நல்லா இடிச்சு எடுத்துருக்கிறேன். அண்ட் இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பீக்கங்காய் வந்து கூட்டு மாதிரி வைப்போம், பச்சடின்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி வந்து வைப்போம். அதுக்காக வந்து காய்கறி வெங்காயம் தக்காளி அண்ட் கொஞ்சமாக வந்து கடுகு ஜீரகம் தாளிக்கிறதெல்லாம் ஃபைனலாக பண்ணுவோம். ஸோ இந்த வெங்காயம் தக்காளி அதெல்லாம் போட்டு அதை வேக வச்சுருக்கேன். இந்த சைடு வந்து சுண்டக்காய் குழம்புக்கு வந்துட்டு தேங்காய் நான் அது கூட வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரை ஸ்பைசஸ்லாம் வந்து நம்ம நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுப்போம். ஸோ இதில் இப்போ என்னென்ன ஸ்பைசஸ்லாம் எடுத்துருக்கிறேன் அப்படிங்கிறது வந்து காட்டுறேன்னா, மல்லி எடுத்துருக்கிறேன். இது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம தனியாக வறுத்து இதை எடுத்து வச்சுக்கலாம். இது கூட வந்து மிளகும் வந்து சேர்த்துருக்கிறேன். மிளகும் வந்து நம்ம லைட்டாக இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் கேப்ஷனில் தரேன். ஸோ இதையுமே வந்து நல்லா டாஸ் பண்ணிட்டு சைடில் எடுத்து வச்சுக்கிறேன். இது கூட வந்து கொஞ்சமாக கடுகு எல்லாமே வந்து தனித்தனியாக தான் இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ஐட்டமுக்கும் நம்ம அந்த வறுபடுற டைம் வந்து வேரி ஆகும் இல்லையா, அதுக்காக கடுகு ஜீரகம் ஸோ இதையும் வறுத்து வச்சுட்டேன். இதுக்கு காரத்துக்கு வந்து நல்லா நிறைய ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரெட் சில்லிஸ் வந்து எடுத்துருக்குறோம். இதையும் வந்து நம்ம நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே தனித்தனியாக வறுக்கும்போது ஒன்னொன்னோட ஃப்ளேவர் வந்து அப்படியே ரீட்டைன் ஆகும். நமக்கு அது பவுடர் பண்ணும்போது இனிமேல் நல்லா இருக்கும். நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம், தேங்காய் இருக்குல்ல, ஸோ தேங்காய் சேர்த்து வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபைனலாக வந்து எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக சாட்டே பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம். வீட்டில் நம்ம ரெகுலராக இருக்கும் போதும் சரி, வெளியே போகும்போதும் சரி, சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது ரொம்பவே அவசியமாக இருக்குது. அதுவும் ரொம்ப க்ரீஸியாக ஹெவியாக இருக்கிற சன்ஸ்க்ரீன் உங்களுக்கு யூஸ் பண்ணி போதுமாச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மாமா அர்த்தோட சன்ஸ்க்ரீன் ரேஞ்ச் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். நான் மாமா அர்த்தோட வைட்டமின் சி டெய்லி க்ளோ சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா SPF 50+ PA+++ இருக்கேன். இதில் வைட்டமின் சி அண்ட் டர்மெரிக் இருக்குது. இது வந்து சன்பர்ன்ஸை வந்து ஹீல் பண்ணும். அண்ட் இது க்ரீஸியாகவும் இருக்காது, எந்த ஒரு ஒயிட் கேஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து இருக்காது. அண்ட் இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால நமக்கு ஸ்கின்ல வந்து அப்படி கிளைட் ஆகும். அண்ட் இதுக்கப்புறம் மேக்கப் போடும்போது நமக்கு ஃபினிஷிங்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மாமா அர்த்தோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைகா அண்ட் பர்பிளில் இருக்குது. அண்ட் மாமா அர்த் வந்து ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லையும் இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டைம் நீங்கள் வாங்கும்போது என்கிட்ட வந்து நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணலாம். மாமா அர்த்தோட அவங்க கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக் வந்து எப்போவுமே லிசன் பண்ணுவாங்க. அவங்களோட ஆனியன் பேஸ்ட் ஷாம்பூவில் வந்து இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட கூப்பன் கோட் ZUL 2025 வச்சு நீங்கள் ஆப் அண்ட் வெப்சைட்டில் 20% ஆஃபர் கண்டிப்பாக அவைல் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ வந்து குழம்பு வைக்கிறது ரெடி பண்ணிடலாம். மசாலா எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு மண்சட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து நல்லாயிருக்கும். நமக்கு வந்து நல்லெண்ணெயில் வந்து ஃபர்ஸ்ட் இந்த சுண்டக்காய் வந்து நல்லா நம்ம வந்து வறுத்து எடுத்துடலாம். கொஞ்சம் நல்லா வந்து ப்ரௌன் ஆகட்டும். இது நல்லா வறுக்கும் போது வந்து உங்களுக்கு அந்த குழம்பு வந்து இந்த நல்லெண்ணெய் சுண்டக்காய் அதெல்லாம் வறுத்து அதுக்கப்புறம் குழம்பு வைக்கும் போது வந்து அது நல்லா வத்தி வரும் பார்த்தீங்களா. ஸோ அப்போ வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். இதை இங்கே கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணணும். பட் கொஞ்சம் உடம்பு சூடும் கூட தான், அதனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கான்ஷியஸாக இருந்துக்கோங்க. அதே மண்சட்டியில் நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். ஸோ நான் சுண்டக்காய் தனியாக எடுத்துட்டேன். அதே சட்டியில் தான் வந்துட்டு கடுகு ஜீரகம் வெந்தயம் அது எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம். இது கூட வந்துட்டு நீங்கள் கருவேப்பிலை அண்ட் நிறைய பொடி வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பொடி வெங்காயம் வந்து எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில். அண்ட் கருவேப்பிலை சேர்த்துட்டு கருவேப்பிலை நல்லா வந்து ஸ்ப்ளட்டர் ஆகட்டும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
அண்ட் இது கூட வந்துட்டு நல்ல ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க. பூண்டு வந்து நல்லா ப்ரௌன் ஆகட்டும். நார்மலான வெங்காயம் போடுறத விட இந்த பொடி வெங்காயம் பூண்டு சேர்க்குறது வந்து நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ பொடி வெங்காயம் நிறைய வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம். பட் இதெல்லாம் செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் வேலை தான். குழம்பு எவ்வளோ நல்லா இருக்குமோ அந்த அளவுக்கு வந்துட்டு வேலையும் நமக்கு வந்து ஜாஸ்தியாகும். ஸோ பொடி வெங்காயம் நல்லா சாட்டே ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் அண்ட் தென் தக்காளி சேர்த்துருக்குறேன். இதில் தக்காளி வந்து நல்ல பழமாக இருக்கிற தக்காளியாக எடுத்துக்கோங்க. ஸோ அது வந்து அந்த புளிப்புக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக வந்து கல்லுப்பு வந்து சேர்த்துருக்குறேன். இதை நல்லா வந்து நம்ம சாட்டே பண்ணிடலாம். இதில் நம்ம வந்துட்டு அரைச்சி வச்சுருக்கிற மசாலா வந்து சேர்த்துடலாம். மசாலா வந்து நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. மசாலா சேர்த்துட்டு எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஹை ஃப்ளேம்லேயே வந்து குக் பண்ணுங்கள். கொஞ்சம் தண்ணி வேணால் தண்ணியும் வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றினீங்க அப்படின்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் வந்து நமக்கு திக்காக இருந்தால் தான் வந்து இந்த குழம்பு வற்றி வரும்போது அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இவ்வளோ தான், இது ரொம்ப சிம்பிளான ஒரு குழம்பு. அண்ட் தென் நம்ம வறுத்து வச்சுருக்கிற சுண்டக்காயும் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்ல சிம்மரில் வந்துட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அண்ட் இது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி டேஸ்ட்டில் இருக்கும். சும்மா ஒயிட் ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்றதுக்கே வந்து உங்களுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த சைடு வந்துட்டு நம்ம இந்த பீக்கங்காய் பச்சடி செஞ்சுருக்கோம் இல்லையா? ஸோ அதை வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு அதெல்லாம் போட்டு பீக்கங்காய் வந்து தனியாக வேக வச்சு எடுத்துக்கணும். உப்பும் மஞ்சளும் போட்டு அதை வந்துட்டு நம்ம எடுத்து கிரைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக இப்படி திக்காயிடும். இதில் வந்து தாளிச்சு ஊற்றிங்க அப்படின்னா அதை விட ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் வந்து உங்களுக்கு வந்து இருக்காது. சும்மா ரோட்டிக்கே வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும். வேணால் நீங்கள் வந்து இதில் ஒரு ஸ்பூன் நெய் கூட வந்து சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான், உங்களோட சாய்ஸ் தான். அண்ட் நம்மளோட டேஸ்டியான வந்து பீக்கங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. அண்ட் நல்ல சூடாக நல்ல திக்கான ஒரு சுண்டக்காய் குழம்பும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு மெனு. கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மண்சட்டி பொறுத்த வரைக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணாலும் கொதிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அது ஃபைனலாக ஒரு ஃப்ளேவருக்காக இதில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அது அந்த இனிப்பும் வந்து நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதில். அண்ட் இதுதான் இன்றைக்கி எங்களோட லஞ்ச். நான் சொன்னேன் இல்லையா, ஜொஹானை வந்து வெளில வந்து கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வெளில வந்து அவனை இந்த சரவணா ஸ்டோர்ஸ் தான் வந்து கூட்டிகிட்டு வந்துருந்தேன். அவனுக்கு என்னன்னு தெரியல, அது ரொம்ப பிடிக்கும். பட் இங்கே வந்து நான் கிராசரிஸ் வந்து வாங்க மாட்டேன். ஏன்னா இங்கே கிராசரிஸ் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நான் யூஸ் பண்ண வரைக்கும் சொல்கிறேன், என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் தான் இது. ஏன்னா இப்போ நான் ரீசெண்டாக வந்து ஒரு ஸ்ட்ராபெரி சிரப் வந்து வாங்கியிருந்தாங்க. சிரப் பார்த்தீங்க அப்படின்னா டேட் எல்லாமே வந்துருந்துச்சு. பட் உள்ள சிரப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஆரஞ்ச் அண்ட் ப்ரௌன் கலரில் இருந்தது. நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஹெர்ஷீஸ் ஸ்ட்ராபெரி சிரப் தான் சொல்கிறேன். நான் இது வரைக்கும் ஹெர்ஷீஸ் சிரப் வந்து யூஸ் பண்ணல. ஒரு வேளை இது இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். டேஸ்ட்டுமே வந்து அந்த ஸ்ட்ராபெரி டேஸ்ட்டே இல்லை அதில். நான் ஒரு வேளை இது இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 1 வீக் கழிச்சு நான் அமேசானில் வந்து வாங்கினேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்ல பிங்க் கலரில் நல்ல ஒரு ஸ்ட்ராபெரி டேஸ்ட்டில் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, இங்கே எல்லாமே செகண்ட் குவாலிட்டியாக இருக்குது போல் அப்படின்னு நினச்சிட்டேன். இது என்னோட ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். பட் உங்களுக்கு இது எப்படி ஃபீல் ஆகுங்கிறது எனக்கு வந்து தெரியல. ஸோ இவன் வந்துட்டு டாய்ஸ்லாம் பார்த்துட்ருக்கான். ஆக்சுவலி என்ன அப்படின்னா முந்தின நாள் வந்துட்டு என்னோட ரிலேட்டிவ், என்னோட மாமாவோட பேரை ஒருத்தன் வந்திருந்தான். ஸோ அவன் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஃபேவரட் இந்த ஜேசிபி. இதே மாதிரி அவன் ஒரு ஜேசிபி வச்சுருந்தான். அதை வந்து அவன் எடுத்துகிட்டு போயிருந்தான். இது வந்து 3-4 நாள் ஆகியும் வந்து என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தான், தம்பி வந்து ஜேசிபி எடுத்துகிட்டு வரல, எடுத்துகிட்டு நான் தான் திரும்ப கொண்டு வந்துடுவான் அப்படின்றேன். இவன் வந்து இல்லை, அவன் எடுத்துகிட்டு வரல அழமாட்டான். இவன் கொடுத்துடுவான். அதுக்கப்புறம் வந்து அதை கேட்பான், எங்கே அதை அப்படின்னு கேட்பானே தவிர அதை அடம் பிடிச்சி வேணும்னு கேட்க மாட்டான். ஸோ அதனால் வந்துட்டு உனக்கு வேறு எதாவது வாங்கி தரேன்னு சொல்லி தான் நான் வந்து கூப்பிட்டு வந்திருந்தேன். ஃபைனலாக வந்து ஒரு பஸ் வந்து எடுத்துருந்தான். ஃபஸ்ட்டு அவன் ஒரு கார் எடுத்துருந்தான். அது வெறும் 168 தான். நான் அதோட நிப்பாட்டியிருக்கலாம். பட் நான் தான் வந்து அது நல்லா பஸ் எடுத்தேன். கடைசியில் பார்த்தா அது 320 ரூபா இருந்துச்சு. அது என் பட்ஜெட்டே இல்லை இன்றைக்கி ஆக்சுவலி. ஸோ அவனுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ரிட்டன் சும்மா அவனுக்காக வந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்காக தான். அவனுக்கு வந்து இது பிடிக்கும், அதுக்காக நான் வந்து கூப்பிட்டு போயிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு வந்து வைரல் ஃபீவர் இருக்குது ஜொஹானுக்கு. இந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு இருந்த டைமில் அவனை ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டு போயிருந்தேன். ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு அதுக்கப்புறமா தான் அவன் வந்து வெளில வந்து கூட்டு வந்திருந்தேன் இங்கே அவனுக்கு டாய் வாங்குறதுக்கு. அவன்கிட்ட இருந்து அப்புறம் எனக்கும் நல்ல காஃப் அண்ட் ஃபீவர் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ அதோட தான் வந்து வீடியோவுமே வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். அண்ட் அவனுக்கு போயிட்டு நாங்கள் ரிட்டன் வரும்போது வந்துட்டு அம்மா வந்து இளநீ வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் தட்ஸ் த பெஸ்ட் திங். வேறு எதுவும் வெளியில் வந்து சாப்பிட்டு குடிச்சிட்டு இது பண்ணுறதுக்கு வந்து நம்ம வெளியே வந்து ஹெல்த்தியாக வந்து இளநியே வந்து குடிச்சிட்டு போயிடலாம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்லா ரோட் சைட் கடையில் வந்து இந்த இளநியும் உண்டு, ப்ளஸ் வந்து இந்த நொங்கும் வந்து வச்சுருப்பாங்க. நொங்கு வந்து ஆக்சுவலி இப்போ சீசன் கிடையாது. பட் அம்மா வந்து நொங்கு வந்து அங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தாங்க. நல்லாவே இல்லை, ரொம்ப முத்தின நொங்காக இருந்தது. உள்ளே வந்து இனிப்பும் அவ்வளோவா இல்லை. அந்த உள்ளூரில் தண்ணி இருக்குல்ல, ஜூஸ் இருக்குல்ல, ஸோ அதுவுமே வந்து இல்லை. பட் ஓகே வாங்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாப்பிட்டோம். ஸோ இளநீர் வந்து மசாலா அது நல்லா இருந்தது. ஸோ இதுதான் வந்து என்னோட ஒரு நார்மல் டே இன் மை லைஃப். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸ் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.